ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஊர் திருவிழாவோட செகண்ட் டே. இன்றைக்கி வந்து விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தியிருப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து தூங்கிட்டோம். அதனால் ஈவினிங்காக வந்து ரெடி ஆகிட்டு வந்திருந்தோம். லோக்ஷி வந்து ஒரு கடையை கூட விட மாட்டேன்றான். எல்லா கடையிலும் போய் நின்று பார்த்துட்டு அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டுன்னு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டோம். அங்கே வந்து பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க, சாமிக்காக பாட்டெல்லாம் பாடினாங்க. இன்றைக்கும் லோக்ஷி வந்து ரைட்லலாம் போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால் அவன் வந்து கொஞ்ச நேரம் அதில் உட்கார வச்சு ஆட்டியிருந்தோம். இது வந்து ரொம்ப ஸ்பீடாக போவோம். அதனால சும்மா அந்த குதிரையில் மட்டும் உட்காந்து ஆட்டிட்டு இருந்தோம். இந்த காக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, அதோட ஓனரும் இல்லை. அதனால நாங்கள் மட்டும் லோக்ஷை உட்கார வச்சு சுற்றி விட்டுட்டு இருந்தோம். லோக்ஷை தனியாக உட்காந்து சுற்றி விட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு பார்த்து கூட இல்லை, பக்கத்தில் இருந்தாங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பசங்களையும் வந்து உட்கார வச்சிட்டாங்க. இவங்களையும் தள்ளுங்க அப்படின்ட்டு கடைசியாக தான் அந்த ஓனர் வந்து ஆனால் எப்படியோ வந்து காசு வாங்கிட்டாரு. காசு வாங்காமல் வீட்டில் இந்த லோக்ஷி பையன் எப்படி தான் பயப்படாமல் உட்காந்து சுற்றுறானே தெரில. அவனை உட்கார வச்சு சுற்றுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது.